ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்று தக்காளியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். நெல்லியை காய் என்னும் கனி என்றும் சொல்வதைப் போல தக்காளியை காய் என்றும் சொல்லலாம், கனி என்றும் சொல்லலாம். சுவை மிகுந்த சத்துக்கள் இருப்பதால் இரண்டு வகைகளிலும் சொல்லப்படும் தகுதி பெற்றது தக்காளி. தக்காளி முதலாக மெக்சிகோ, பெரு, பொலிவியா மற்றும் ஈக்வெடார் முதலிய தென் அமெரிக்க தேசங்களில் தோன்றியிருக்கலாம். 1554 தக்காளி இத்தாலிய தேசத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இதர ஐரோப்பிய தேசங்களுக்கு பரவி உலகெங்கும் பரவியது. முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட போது தங்க ஆப்பிள் என்றும் காதல் ஆப்பிள் என்றும் பெருவியன் ஆப்பிள் என்றும் அழைக்கப்பட்டது. இதன் அதிசயம் என்னவென்றால் ஐரோப்பாவின் தக்காளி முதலில் அழகு செடியாக பயிரிடப்பட்டது, உண்பதற்காக அல்ல. தக்காளி பழம் விஷம் என்று கருதப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டின் முடிவில்தான் தக்காளி உண்ணும் பொருளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இப்பொழுது மிக பிரபலமான பழம், காய்கறியாக இருப்பது தக்காளி. எளிமையான பழம் எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இதனால் ஏழையின் ஆப்பிள் எனப்படுகின்றது. ஏராளமான உணவுப் பொருட்கள் தக்காளியிலிருந்து செய்யப்படுகின்றது. மிக பிரபலமான உணவு தக்காளி சூப், தக்காளி சாலட், கெச்சப்கள், சாஸ்களில் மற்றும் ஊறுகாய்களில் முக்கியமாக உபயோகப்படுத்தப்படுகின்றது. தக்காளி ஜூஸ் ஏழைகளின் ஆப்பிள் ஜூஸ். தென்னிந்திய சமையலில் தக்காளி ரசத்தை பற்றி கேள்விப்படாதவர்கள் அல்லது அருந்தாதவர்கள் யார்? சாம்பாரிலும் தக்காளி பயன்படுத்தப்படுகின்றது. குழந்தைகள் பச்சையாக எடுத்து உண்கின்றனர். தக்காளி செடி பலவீனமான தன்மையுடையது. இயற்கையாக அது பரவும் புதர்ச்செடி. 2 மீட்டர் உயரம் வரை வளரும். தக்காளி செடியை நசுக்கினால் ஒரு குறிப்பிட்ட வாசம் வரும். தக்காளி பழத்தில் இருக்கும் கோதில் விதைகள் இருக்கும். மருத்துவ பயன்கள். தக்காளியில் அநேக சத்துகள் உள்ளன. உதாரணமாக விட்டமின் A, B, C, B3, B5, E, பயோட்டின், மாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு, செம்பு, மாங்கனீஸ், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின் போன்ற பல சத்துகள் கொட்டி கிடக்கின்றன. அதனால்தான் தக்காளி ஏழைகளின் ஆப்பிள் என அழைக்கப்படுகிறது. தக்காளியின் முக்கியமான மருத்துவ உபயோகம் ஆண்களின் சுக்கில வளகத்தை பாதுகாப்பது. சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிப்பது என்னவென்றால் தக்காளியை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதில்லை என்பதுதான். தக்காளியில் லிகோபின் என்ற வேதிப்பொருள் இருக்கிறது. இந்த கேரட்டோன் தாவர உணவுகளுக்கு மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு வண்ணங்களில் கொடுப்பது. சிறுநீரில் சர்க்கரை தேங்குவதை தக்காளி தடுக்கிறது. காரணம், தக்காளியில் குறைந்த கலோரிகள் இருந்தாலும் கார்போஹைட்ரேட்டை விட அதிக தாது பொருட்கள் இருக்கின்றன. யூரிக் அமிலத்தை தக்காளி குறைக்கின்றது. சிறுநீரை சுத்தம் செய்கின்றது. சிறுநீரகங்களை ஆரோக்கியமாக வைக்கிறது. இரத்தத்தையும் சுத்திகரிக்கின்றது. கண் பார்வையை தக்காளி தூய்மையாக்குகின்றது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அபிவிருத்தி செய்கின்றது. இருமலையும் ஜலதோஷத்தையும் தவிர்க்கின்றது. உடல் வலிமையையும் பலத்தையும் அதிகரிக்கின்றது. எனவேதான் அதன் மற்றொரு பெயர் காதல் ஆப்பிள். தக்காளியில் காணப்படும் லைகோபின் என்னும் என்சைம் தக்காளியை உண்பதன் மூலம் இதய நோய்களை தடுத்துக் கொள்ளலாம் என்றும், தக்காளியுடன் சிறிது தேனை கலந்து சாப்பிட்டால் லைகோபின் சத்து 10 மடங்காக உடலில் சேரும் என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன. இதர பயன்கள்.
தக்காளி விதைகளில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் சோப் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றது. தக்காளி உரமாகவும் புண்ணாக்காகவும் பயன்படுத்தப்படுகின்றது. எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.